செய்தியை பார்த்து வருகிறோம். டிட்டோ ஜாக் ஆசிரியர்கள் போராட்டத்தால் அரசு பள்ளிகளில் கற்பித்தலில் பணிகளில் தொய்வு ஏற்படக்கூடாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டிட்டோ ஜாக் ஆசிரியர்கள் போராட்டத்தால் அரசு பள்ளிகளில் கற்பித்தல் பணிகளில் தொய்வு ஏற்படக்கூடாது என பள்ளிக் கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இன்றைய தினத்தில் டிட்டோ ஜாக் ஆசிரியர்கள் சங்கத்தினர் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் இருந்து இது போன்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கல. கோதுமை வணக்கம். டிட்டோ ஜாக் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசிரியர் சங்கம், இதுல பெரும்பாலும் தொடக்க கல்வியை சேர்ந்த ஆசிரியர்கள் 1 முதல் 5 வரை வகுப்பு எடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் இந்த சங்கத்திலே அதிக அளவில் இருக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது. எனவே அவர்கள் இன்றைய தினம் போராட்டத்திலே ஈடுபடுகிறார்கள். அதாவது 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் பல மாதங்களாக அவ்வப்போது அடையாள போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். சமீபத்தில், அதாவது கடந்த வாரத்தில் தமிழக அரசு சில கோரிக்கைகளை பரிசீலனை செய்து அவற்றை சரி செய்து கொடுத்தது. ஆனாலும் கூட அந்த சங்கத்தினர் இந்த கோரிக்கைகள் முழுமையாக ஏற்கப்பட வேண்டும், குறிப்பாக எங்களின் முக்கியமான கோரிக்கைகள் எல்லாம் ஏற்கப்பட வேண்டும், அதுவரை நாங்கள் போராட்டத்தை தொடர்வோம் என்று சொல்லி அவர்கள் இன்று போராட்டத்தை தொடர்கிறார்கள். எனவே பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஒரு முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சங்கத்தினர் போராட்டத்தில் கலந்து கொள்வது ஒரு புறம் இருந்தாலும், இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாத மற்ற ஆசிரியர்களை அவர்கள் கட்டாயப்படுத்தி இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என வற்புறுத்தி அழைக்கக்கூடாது. அவ்வாறு வற்புறுத்தி அந்த போராட்டத்திற்கு அழைப்பவர்கள் மீது துறை ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதால் எந்த ஒரு வகுப்பறையும் மாணவர்கள் இல்லாமல் காலியாக இருக்கக்கூடாது. இதனை தலைமை ஆசிரியர்கள், மாவட்ட கல்வி அதிகாரிகள், முதன்மை கல்வி அதிகாரிகள் ஆகியோர் உறுதி செய்ய வேண்டும். அந்த பள்ளியிலே ஒரு சம்பந்தப்பட்ட ஆசிரியர் போராட்டத்தில் கலந்து கொள்கிறார் என்று சொன்னால் மற்றொரு ஆசிரியரை கொண்டு பாடங்கள் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். ஆசிரியர் போராட்டத்துக்கு சென்று விட்டார் என்பதனால் வகுப்பறைகள் பாடங்கள் நடத்தப்படாமல் மாணவர்கள் கஷ்டப்படக்கூடாது எனவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.